ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பிரியாணி, பரோட்டா இதெல்லாம் வாங்குறப்போ இந்த மாதிரி பாக்ஸஸில் தான் தருவாங்க. இந்த பாக்ஸஸ் யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான 3 ஆர்கனைசர் பண்ண போகிறோம். ஸோ இது கூடவே நான் வேஸ்ட்டாக டேமேஜ் ஆன கட்டப்பையோட அந்த குச்சியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஐடியா நம்பர் 1 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரே மாதிரி இருக்கிற 2 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கட்டப்பை குச்சி 2 எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 கட்டப்பை குச்சியையுமே சேமாக வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணணும். ஒரே அளவாக இருக்கணும். மார்க் பண்ணி அதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரே மாதிரி நமக்கு 4 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஒரு பாக்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இதில் இந்த 4 குச்சியையுமே 4 கார்னர்லையும் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 4 கார்னர்லேயுமே வைக்கணும், வச்சு ஒட்டணும். ஸோ க்ளூகன் இல்லை அப்படின்னா கூட ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபெவிபாண்ட், ஃபெவிக்விக் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கட்டப்பை குச்சி இல்லைனா கூட நம்ம ப்ரௌன் ஷீட் போடுவோம் இல்லையா நோட்டுக்கலாம், அந்த ப்ரௌன் ஷீட் காலியானதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ரோல் இருக்கும்ல, அந்த ரோலை கூட நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 கார்னர்லேயுமே கட்டப்பை குச்சியை ஒட்டிட்டேன். நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பாக்ஸை வைக்கணும். அப்போ தான் நம்மளோட ஆர்கனைசர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த 4 குச்சிலையும் மேல் பக்கத்தில் க்ளூகன்னை அப்ளை பண்ண போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸ் எடுத்து நான் வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு ரேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி பழைய புக்கில் இருந்த ஒரு ஃப்ளவர் பிக்சர் தான் எடுத்து நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ நம்ம சிம்பிளாக செஞ்ச இந்த ஆர்கனைசரில் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இப்படி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். அண்ட் இந்த ஆர்கனைசரை கிச்சன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் ஸ்பைசஸ், மசாலாலாம் நம்ம வச்சுருப்போம், அது எல்லாத்தையுமே பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். ஒவ்வொரு தடவையும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிட்டு இதில் நம்ம அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணாலும் இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா நம்பர் 2 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உடஞ்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த உடஞ்ச இடத்துலையே சேம் சைஸில் இந்த பாக்ஸை ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஈஸியாக கஷ்டப்படாமல் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்துட்டேன். எந்த இடத்துல கட்டாக இருந்துச்சோ அதே இடத்துல நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் சின்ன போர்ஷனாக எடுத்து வச்சுட்டு பெரிய போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து இதோட மூடி இருக்கு இல்லையா, அதில் நான் கலர் பேப்பர் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக இந்த பாக்ஸை மூடுவோம் இல்லையா, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மூடியோட மேல் பக்கத்தில் நான் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம எங்கே வேணாலும் இதை ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பழைய புக்கில் இருந்து ஒரே மாதிரி 2 பிக்சர் கட் பண்ணி இதில் ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்ஸோ இல்லை பெயிண்ட்டோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் ஆர்கனைசரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நான் இப்போது சீப்பு, பவுடர் டப்பா, பர்ஃப்யூம் இதெல்லாம் உங்களுக்கு நான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இது மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இதை அப்படியே தூக்கிட்டு போய் பாத்ரூமில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் வச்சுக்கிறதுக்கான ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நம்ம பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பென்சில், பேனா, மார்க்கர், ஒயிட்னர் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணாடி போடுறவங்களாக இருந்தால் நம்ம கண்ணாடியை மட்டும் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசராக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கண்ணாடியை ஒரே இடத்துல வச்சு எடுக்கிறப்போ நம்ம தேடவும் மாட்டோம், நம்மளோட கண்ணாடியும் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா நம்பர் 3 பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னர் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. ரெண்டுமே சேம் சைஸாக இருந்தால் கூட ஓகே தான். ஸோ ஒரு கட்டப்பை குச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கட்டப்பை குச்சியில் 3/4 அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கண்டெய்னரில் மட்டும் கட்டப்பை குச்சியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி 2 மூடிலையும் கட்டப்பை குச்சியை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு கண்டெய்னரில் நம்ம கட் பண்ணவே தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டை போடாத கண்டெய்னர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கண்டெய்னரில் ஒரு ஓரத்தில் கட்டைப்பை குச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த கண்டெய்னரோட மூடியில் நம்ம ஓட்டை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மூடியை நம்ம கட்டைப்பை குச்சிக்குள்ளே இறக்க போகிறோம். நம்ம கட்டைப்பை குச்சியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டை போட்டிருந்தனால ஈஸியாகவே மூடி வந்து இறங்கிடும். பாருங்கள், நம்ம இப்போ அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணாலே போதும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு கண்டெய்னரில் ஓட்டை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கண்டெய்னரையும் கட்டைப்பை குச்சி வழியாக நம்ம உள்ளே இறக்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே நல்லா புரியும். ஸோ பாருங்கள், நான் உள்ளே இறக்கிட்டேன். இதுவுமே நம்ம வந்து குச்சியை விட பெரிய சைஸ் ஹோல் போட்டிருந்தனால ஈஸியாக உள்ளே இறங்கிடும். பாருங்கள், அடுத்து இந்த கண்டெய்னரோட மூடி இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம கட்டைப்பை குச்சிக்குள்ளே விட்டு இந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மல்டிபர்பஸ் கண்டெய்னர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கண்டெய்னரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ மேலே இருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதோட மூடியை மட்டும் லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது பின்னாடி போயிடும். ஸோ நம்ம என்ன வேணுமோ எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம கீழே இருக்கிற கண்டெய்னரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சேம் அதோட மூடியை லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா மேலே இருக்க கண்டெய்னரோட சேர்ந்தே அது வந்து பின்னாடி போயிடும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம சேம் மெத்தடில் மூடி வச்சிடலாம். அண்ட் இதை நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னாலும் இது எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஆர்கனைசரை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ரப்பர் பேண்ட்ஸ் தனியாக, கிளிப்ஸ் தனியாக அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்களோட சாக்லேட்ஸை கீழே வந்து பெரிய சாக்லேட்ஸும் மேலே வந்து சின்ன சாக்லேட்ஸும் போட்டு வச்சிங்க அப்படின்னா அவங்க அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்ட் நான் இன்றைக்கி என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, மேலே வந்து காஞ்ச மிளகா வத்தலும் கீழே வந்து பூண்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு மிளகா வத்தல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதோட மூடியை மட்டும் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நான் ஈஸியாக எடுத்துக்குவேன். அண்ட் பாருங்கள், கீழே இருக்க பூண்டு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அதோட மூடியை ரொட்டேட் பண்ணாலே மேலே இருக்க கண்டெய்னரும் சேர்ந்தே பின்னாடி போயிடும். நம்ம ஈஸியாக பூண்டை வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்த்த 3 ஆர்கனைசர்ஸில் உங்களுக்கு எந்த ஆர்கனைசர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.